எதுக்கு இதெல்லாம்? திருஷ்டி தோஷம் கிட்ட நெருங்காது சார். சார், மத்தியான சாப்பாட்டை நாங்க அங்கேயே எடுத்துட்டு வந்துடுறோம். வேண்டாம், நான் ஹோட்டல்ல இருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, அப்படி சொல்லாதீங்க சார். உங்களுக்காக நாங்க என்னெல்லாம் கொண்டு வரதா இருக்குன்னு தெரியுங்களா? வெண்டைக்காய் சாம்பார், பாவக்காய் பொரியல், முருங்கைக்காய் கூட்டு. எனக்காக அதுக்கு இவ்வளவு சிரமப்படுறீங்க? ஐயோ, இதுல எங்களுக்கான சிரமம் இல்ல சார். சரி, உங்க இஷ்டம். இது அப்படி இருக்கு. அம்மு வச்ச குழி தப்பாது. சார் சார் சார், வணக்கம் சார். என்ன, நேத்து பாயசம் நல்லா இருந்துச்சுங்களா? இதை கேட்கறதுக்காக நிறுத்தினேன். அதை செய்யறதுக்கு வேண்டிய ஐட்டெல்லாம் என் கடையில இருந்து நான் தான் தந்தேன். அதான் உங்களை கேட்டேன். நல்லா இருந்துச்சு. சந்தோஷம் சார். ஒரு கப் பாயசம் கொடுத்தது ஊர்லாம் சொல்லுவான் போல இருக்கு. அரே அல்லா, எஜமா கொஞ்சம் நிறுத்துங்க. எஜமா கொஞ்சம் நிறுத்துங்க. எஜமா, நேத்து நான் கொடுத்து அனுப்புனேன் பாயசம் தானே, நல்லா இருந்துச்சு. பாயசம் மட்டும் இல்ல சார், இன்னைக்கு மத்தியானம் நான் அனுப்ப போற வெண்டைக்காய் சாம்பாரும் முருங்கைக்காய் கூட்டும் பாவக்காய் பொரியலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சார். தேங்க்ஸ். அந்த 2 வாளாலையும் என் மானமே போயிடுச்சு. சார், பாயசம் தானே? ஐயோ, கொடுத்தது பத்தலையா? சார், என்னதான் இருந்தாலும் நீங்க சரியான வில்லன் சார். யோ, மேலதிகாரிகளை நாம மதிக்கலனாலும் சாராய வியாபாரிகளை மதிக்கணும். ஆமாமா, கட்சி பேதம் இல்லாம அரசியல்வாதிகளுக்கு சல்யூட் அடிக்கணும். அப்படி செஞ்சா வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிக்க முடியும். சார் 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 யாரு? நான் எஸ்ஐ பிலிப். டியூட்டில இருக்கீங்களா இல்ல சஸ்பென்ஷன்ல இருக்கீங்களா? டியூட்டில தான் சார். எஸ்ஓ எல்லாம் டியூட்டி டைம்ல மஃப்டில இருக்கலான்னு எப்போ சார் சட்டம் வந்துச்சு? சாரி சார், நான் நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் சார். டோன்ட் ரிப்பீட் இட் சார். சாராய வியாபாரிகளோட பிச்சை காசுக்காக கும்பிடு போடுறதுக்கும் அரசியல்வாதிகளுக்கு கொடை பிடிக்கிறதுக்கும் நம்ம இங்க இல்ல. சட்டத்தை காப்பாத்துறதா நம்ம வேலை. நம்ம அது மட்டும் செஞ்சா போதும் சார். என்ன இந்த வாட்சோட வேலை? இது கல்ஃப்ல இருந்து என் ஃப்ரெண்ட் இங்க வந்திருந்தப்ப அன்பளிப்பா கொடுத்தேன் சார். அன்பளிப்பெல்லாம் வாங்குறப்போ யோசிக்கணும். போலீஸ்காரத வாங்கினா அதுக்கு பேர் லஞ்சம்னு அர்த்தம் சார். இந்த மாதிரி வேலை எல்லாம் இனிமே வேண்டாம். எஸ் சார். புரிஞ்சுதா சார்? எஜமா, என்ன மன்னிச்சிருங்க எஜமா. என் மேல ஒண்ணு கோவப்படாதீங்க. இந்த மாதிரியான சாமான்கள் என் கடையில இல்லீங்க எஜமா. அதான் கொடுக்கல. என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. என்ன என்ன இதெல்லாம்? எஜமா, அந்த அம்மாவும் வினவும் என்கிட்ட கொடுத்து அனுப்பின லிஸ்ட் படி எல்லா ஐட்டங்களும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம பக்கீரும் ராகவனும் உங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்து அனுப்பினாலும் உங்களை பத்தி கேவலமா பேசிட்டு இருக்காங்க. நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. இது எல்லாத்தையும் சந்தோஷமா தான் நான் தரேன். வேண்டாம் சார். வாங்கிக்கங்க. வேண்டாம் சார். வச்சுக்க. கந்தனுக்கு அரோஹரா, வேலனுக்கு அரோஹரா, முருகனுக்கு அரோஹரா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. என்ன உடம்புக்கு? சிக்கன் பாக்ஸ். அதுக்கு இதெல்லாம் அதுக்கு முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். வேண்டது போறோம். இந்தா, சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேரு. சிக்கன் எப்படி இருக்கு? அந்த சர்க்கிள் ஒரு முஸ்டா இருந்தாலும் நல்ல மனுஷன் இல்லடா. அரோஹரா. ஐயோ, என்னடா சொல்லி என்கிட்ட பணம் வாங்கின? நான் அப்பவே சொன்னேன்ல, அம்மாவுக்கு சிக்கன் திங்காதனாலதான் உடம்பே சரியில்லைன்னு. நம்பிக்கை துரோகத்துக்கு சட்டம் கொடுக்கிற தண்டனை என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது.
உங்க 2 பேரையும் அடிச்சு ஒரு வழி கொண்டு எதுக்கடா நான் ஒண்ணுமே சொல்லலையே. அம்முக்குட்டி, நான் சும்மா இங்க விளையாட்டுக்கு. ஐயோ, யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பாங்க. கண்ணு தண்ணியே இல்லையே. இந்தா கண்ணை தொடச்சுக்கோ. வேண்டாம், வச்சுக்கோ. சிக்கன் சாப்பிடு, உட்காந்து சாப்பிடு. நான் போயிடுறேன். ஹரோஹரா, ஹரோஹரா. அங்க இன்னும் என்னையா பண்ற? இதோ வந்துட்டேங்க. சீக்கிரம் கூட்டிட்டு அங்க வந்துரு. நான் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கேன். எங்கடா? வாங்க, 2 பேரும் அவுட் ஹவுஸ்ல வந்துருங்க. கேமரா நான் கொஞ்சம் பாக்கட்டா? போயா ஓட்ட கேமரா. அம்மா, எதுக்கு இதெல்லாம் கட்டுறாங்க? உனக்கு தெரியாதா? எனக்கும் தெரியாதுடா. வினுக்கண்ணா, சட்டை அழுக்காயிடும். ஏய், என்னடா நீ வெள்ளக்கார துறையோட மவனா? ஏய், இவ்வளவு நாள் இந்த ஏரியாவில் உள்ள அழுக்கு பூரா ஓ உடம்புலதான் இருக்கும். அப்படிப்பட்ட நீ என்னையே இன்னைக்கு சரங்கன், அதை அப்படி வை. சார், இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு ஒரு விருந்தாளி இங்க வர போறாரு. யாரு? கர்த்தாவின் திருநாமம் வாழ்க. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வர்ற வழியில ஷூ அருந்துருச்சு இல்ல? இது டெய்லி நடக்கிற சம்பவம் தானே பாரு. இந்த தடவை அருந்தது என் ஷூ இல்ல, என் காலு.
புது ஷூ அறுத்துருச்சு. அதனாலதான் லேட்டா? ஆ. அப்படின்னா இன்னைக்கு நிச்சயம் மழை வந்துரும். வராதா பின்ன? என் வீணு குட்டிக்கு ஒரு தொப்பிய போட்டா பார்க்க அழகா இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னு என் வீணு குட்டிக்கு தெரியுமா? தெரியல. இன்னைக்கு உன் பிறந்த நாள். உனக்கு 7 வயசாச்சு வேணும். அதை ஜோரா கொண்டாடத்தான் சார் இதெல்லாம் செஞ்சிருக்காரு. ரெடி? தேங்க் யூ. ரெடி ப்ளீஸ்.